கோபி வீட்லேயே இருக்காரு. அப்போ ராதிகா கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கோபி இன்னும் நீங்கள் கிளம்பலையா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தோ 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 நான் போகணும், டைம் ஆகுது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, நான் என்னோட கேபில் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. ஐயோ நோ பேபி, நோ நோ நோ, அதெல்லாம் வேண்டாம், நான் வந்துட்டு நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கோபி ஒரு மாதிரி தடுமாற்றமாக பேசுகிறீங்க, அப்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ நோ 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 நோ, ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லையே, எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக போவேன். இல்லை இப்போல்லாம் எதுவுமே சரியாக இல்லை, நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட்டாக தான் போகிறீங்க, அதனால தான் நான் கேட்குறேன். உண்மையை சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனையா? சரி, எனக்கு நிறைய லீவ் இருக்குது, நான் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கே ஆஃபீஸ் இல்லை, வேறு வந்து ஒர்க் பண்ணுறாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறாரு மனசுக்குள்ளேயே. இல்லை இல்லை இல்லை, நான் கிளம்புறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கோபி, கண்டிப்பாக நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் என்னோடய கார் எடுத்துக்கிறேன், நான் உன்னோட ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. சரி, நான் போய் மையவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கேருந்து போகிறாங்க. ஐயோ கடவுளே, இவகிட்ட வந்து தப்பிக்கிறது பெரிய போராட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரே புலம்பிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. அமிர்தா ரூமில் இருக்காங்க. அப்போ எழில் வராரு. வந்தவுடனே இப்படி சொல்கிறாரு, உன் மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக நான் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க இல்லை, அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணலை, எல்லாமே ஏன் தப்பு தான், என்னால் தான் இந்த குடும்பத்தில் நிம்மதியே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணாத அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. இல்லை, அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, என்னை கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் நான் அவர் கூட இருந்தேன், ஆனால் என்னை சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டாரு, நான் நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சாரு, எல்லாமே நல்லா பண்ணார். ஆனால் இப்போ அந்த வாழ்க்கை எனக்கு இல்லை, நான் உங்கள் கூட தான் வாழ்ந்துகிட்ருக்கேன். எனக்கு இதுவா அதுவா அந்த குழப்பம்லாம் இல்லவே இல்லை, கண்டிப்பாக நான் உங்கள் கூட தான் வாழணும், அது எல்லாமே ஒரு நினைவுகள் தான், அதுக்கிட்ட நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமிர்தா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. அதே மாதிரி அமிர்தாவும் சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப முத்தம் கொடுத்துக்கிறாங்க நெத்தியில். உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ஏதாவது என்னால் உங்களுக்கு அவமானம் வந்துடக்கூடாது, அதனால தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இவர் பண்ணுறதுல என்னை வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களை விட்டு என்னை பிரிச்சிருவாங்கல்ல அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. அதுக்கு எழில் சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, என்னை விட்டுட்டு நீ போகவே மாட்டேன், நீயும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தான், என்னோட ஒய்ஃப், சரியா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக பேசிக்கிறாங்க. கோபி அவங்க ஃப்ரெண்டு செந்தில் ரெண்டு பேருமே ஹோட்டலில் இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, எனக்கு என்னால் இருக்கவே முடியலடா வீட்டில். ராதிகா என்னடா நான் என் கூட ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்கிறா, வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குடா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்கிறாரு. டேய், எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போடா. என்னது வெளியே கூட்டிகிட்டு போவா, என்கிட்ட பணமே இல்லையடா, இந்த காஃபி குடிக்கவே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஏன்டா என் சூழ்நிலை உனக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல, எப்போ பாரு ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க, நான் எங்கே போவேனே எனக்கு தெரியல தெரியுமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ அதே ஹோட்டலில் பழனிசாமியும் இருக்கார். பாக்யா வராங்க. வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை சார், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்க, இல்லைனா அமிர்தாவை மீட்டிருக்கவே முடியாது, அமிர்தா வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிகிட்ருக்காங்க. இதை கோபி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு. எதுக்கு அவன் கூட பேசுகிற, அவன் கூட எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர கோபமாக கேட்குறாரு. டேய் அமைதியாக இருடா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்போ கூட கோபி கேட்கவே இல்லை. என்ன, அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு தோணுச்சுன்னா என் பசங்கிட்டலாம் சொல்லிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியும், ஏன் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா, அந்த மாதிரி நானும் பண்ணிப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஐயோ எப்படி பேசிட்டு போகிறா பற்றியா, அந்த லேம்ப் போஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. டேய், அவங்க எங்கடா சொன்னாங்க, நீ தான்டா சொல்ல வச்ச அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கோபி கிட்ட சொல்கிறாரு. கோபி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு.